கொச்சின்ல ரெண்டாவது நாள் நாங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வெளிய போக ஆரம்பிச்சோம். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். அப்படி நாங்க வெளிய இறங்கிட்டோம். ஆட்டோல தான் ரெண்டாவது நாளும் ஆட்டோங்க ரெடி அடிக்குது. முதல் வேலை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது தான். அவர் இங்கே லோக்கல் ஆட்டோனால அவருக்கு தெரியும் எந்த கடை நல்லதுன்னு. நாங்கள் அப்படியே வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போயிட்டோம். நேற்று ஃபுல்லாகவே நான்வெஜ்ஜாக இருந்தது. காலை கொஞ்சம் நம்ம ஊர் இட்லியை வடையை கிடைக்குதான்னு பார்க்குவோம். பழமையான நீட்டான ஒரு ஹோட்டல் தான். தேவையான கூட்டம் இருக்குது. நிறைய பேர் இந்த ஊர் ஆளுங்க தான் தெரியுது. அந்த ஷோகேஸில் டிஃப்ரெண்ட்டான உணவுகள் அடிக்கடிக்கு வச்சுருக்காங்க. கண்ணையும் மனதையும் பறிக்கும் விதத்தில் தான் இந்த உணவு ஷோகேஸ். பக்கத்தில் இருக்கும் ஃபேமிலி ரூமில் நாங்கள் சீட்டை பிடிச்சிட்டோம். அப்படியே எங்கள் ஆர்டர் ரெடி. 2 இட்லி, ஒரு வடை, ஒரு சின்ன கேசரி, அப்புறம் ஒரு ரோஸ்ட். நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போயிட்டோம். இதுதான் மட்டாஞ்சேரி பேலஸ். ஃபோர்ட் கொச்சின் பாதைகள் எல்லாம் பக்கம் பக்கம், அதனால சீக்கிரமாக போகலாம். மட்டாஞ்சேரி பேலஸ் வந்துச்சுன்னா அப்படியே இறங்கிட்டோம். ஒளிகள் விழுந்த கல்களுக்கு வழிகள் அதிகம், ஆனால் அந்த கல்கள் தான் சிறந்தது. அப்படிதான் இந்த பேலஸின் வரலாறும். இப்போ இது ஒரு மியூசியம். இது வந்து கேரளா கவர்மெண்டோட அண்டர்ல இருக்குது. கேரளாவின் தனது கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே ஒரு டெம்பிள். இருநில கட்டிடம். பழையகால கட்டிடக்கலையை நினைவூட்டும் ஒரு கட்டிடம். போர்ச்சுகீஸ்காரங்க கொச்சி ராஜாக்கு கிஃப்ட பண்ணி கொடுத்தது தான் இந்த மட்டாஞ்சேரி பேலஸ். ராஜா காலத்துல இங்க ஒரு பழமையான கோவில் இருந்தது. அது போர்ச்சுகீஸின் ஆர்மி தரமட்டமாக்கிட்டோம். அதுல கோபம் கொண்ட ராஜா போர்ச்சுகீஸின் அதிகாரிகளை தெரிவிச்சோம். ராஜா சமாதானப்படுத்துறதுக்காக போர்ச்சுகீஸ் அதிகாரிகள் கட்டி கொடுத்தது தான் இந்த மட்டாஞ்சேரி பேலஸ். இதுக்குள்ள ஒரு டெம்பிள் இருக்குது, பகவதி டெம்பிள். அதோட வேதான் இங்க தெரியுது. இதுதான் டெம்பிளின் பறவைகள். நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு உள்ள அலோடு இல்ல. வெளிப்பறவைகள் பார்த்து இறங்கிட்டோம். இது ஒரு மெயின் கேட்டு தான். அதை சுற்றி பெரிய கிரவுண்ட். நிறைய டூரிஸ்ட் இங்க வராங்க. இந்த இடத்தோட ஹிஸ்டரி சொல்லி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கைடு ஸ்டெப்ல ஏறி மேலே தான் பறவைகள். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் மியூசியம் லொக்கேட் இருக்குது. நாங்கள் அப்படி உள்ள ஏறிட்டோம். ஒரு பர்சனுக்கு வந்து 5 ரூபா டிக்கெட் எடுக்கணும். வெளிநாட்டு டூரிஸ்டுகள் நிறைய இருக்குது இங்க. அவங்க அரண்மனையின் வரலாறு கத்துக்கிறாங்க. அவங்க எந்த அரண்மனையின் வரலாறு கத்துக்கிறாங்க. வெள்ளைக்காரங்கன்னா அப்படிதான். பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, இந்த வரலாறு படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த காலத்துல மரத்தாலே செதுக்கி இருக்காங்க. போர்ச்சுகீஸ்காரங்க கட்டினாலும் டச்சுக்காரங்க வந்ததுதான் இது அழகுபடுத்தினது. அதனாலதான் டச்சு பேலஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த டச்சு பேலஸ்ல பாறைகள் நிறைய இருக்குது. வந்தப்போதான் தெரியுது இங்க போட்டோ ஷூட் அலோடு இல்ல. சாரி, வீடியோ எடுக்க கூடாது, போட்டோ எடுக்கலாம் சில இடத்துல மட்டும். என்ன இந்த பேலஸ்ல இருக்கிறோம்னா, முதல் பார்வை சுத்தி கோயில், 2 சிவன் டெம்பிள், 3வது கிருஷ்ண டெம்பிள், அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறம் ராஜாவின் பள்ளியறை, ராஜாவின் பல்லக்கு, உடைகள், வெப்பன்ஸ், ட்ரெஸ். அந்த பாறைகள் பார்த்து நாங்கள் வெளியே இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கும்போது என்ன கூட்டம். நாங்கள் ஏர்லி மார்னிங் வந்தனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். அடுத்த டெஸ்டினேஷன் கொச்சின் லாண்ட்ரி. ஒரே மாதிரியான நிறைய லாரிகள் நிற்கிது. இது நம்ம ஊரில் கம்மி தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த ட்ரக்கு பார்த்தா மூக்குலாரின்னு சொல்லு. துணி துவைக்கும் தொழிலாளிகளின் இடம். இதுதான் கொச்சின் லாண்ட்ரி. இது ஒரு சங்கம், லாண்ட்ரி தொழிலாளிகளின் சங்கம். முன்னாடியே ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க, அம்பேத்கர் ஸ்டாச்சு. இவங்களாம் ஒன்னார் சங்கம்னு கூப்பிடுவாங்க. 70-20 இந்த கம்யூனிட்டி 70-20 டச்சுக்காரங்களா அவங்களோட யூனிஃபார்மை துவைக்கிறதுக்கு மலபார்ல இருந்தும் தமிழ்நாட்டில் இருந்தும் ஆளுகளை கொண்டு வந்தாங்க. இந்த தாத்தா ரொம்ப வருஷமா இந்த சங்கத்தின் மெம்பரா இருக்கிறாங்களாமா. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கேன்னு சொன்னே அவர் ஹாப்பி. அவர் பையன் நம்ம ஊர்ல. இது வந்து வாஷ் பண்ற செக்ஷன். தலைமுறையா இவங்க இந்த வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அங்கிளோட வைஃப் தான் இது.
அந்த ஆண்டி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தாங்க என்ன எப்படின்னு. 30க்கு மேலே ஃபேமிலிஸ் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வேரிஸ் எல்லாம் இந்த வேலைக்கு வரதில்லை. எல்லாருமே படித்து வேறு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படிதான் இந்த ஆண்டி சொன்னாங்க. 1720 போர்ச்சுகீஸ்காரங்க 13 ஏக்கர் இடம் இவங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அங்கே துவைச்ச துணியை இங்கே தான் வச்சு காய வைக்கிறாங்க. இல்லை பாதியும் ஹோட்டல்ஸ் மற்றும் ஹோம் ஸ்டேன் துணிகள் தான். நேற்று நம்ம ஸ்டே பண்ண ரூமோட துணியும் இருக்கலாம். எவ்வளோ கடினமான வேலை நம்மளுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கிருந்து காய வைக்கும் துணிகள் எல்லாம் அயன் பண்ணி மடித்து அவங்க இடத்துல போய் கொடுக்கறது. இங்கே 2 விதமான அயன் பாக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ், இன்னொன்று வந்து பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் அயன் பாக்ஸ். கொஞ்ச நேரம் அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்து அவங்ககிட்ட பேசி நாங்கள் அப்படி அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகிறோம். அடுத்த டெஸ்டினேஷன் வந்து டச்சுக்காரர்களின் சமாதி. ரொம்ப காலம் டச் ஆட்சி இருந்தது இந்த கொச்சியில். அந்த காலத்தில் ஆளுங்களை அடக்கம் பண்ண நடந்தான் சிமெட்டரி. இதுதான் டச்சு சிமெட்டரி. இங்கே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, டஸ்ட்டு போகும்போது பார்த்துடலாம். இந்த பிரிட்ஜு தான் கொச்சி நாக்குன பிரிட்ஜ். இங்கே பெரிய ட்ரக்குகளுக்கெல்லாம் லோடு இல்லை. இது வந்து 1937 பண்ண பிரிட்ஜ். பிரிட்டிஷ் இன்ஜினியரான ராபர்ட் பிரிஸ்டோ 1920 இங்கே வந்தாங்க. அந்த காலத்தில் மெட்ராஸ் கவர்னர் இருந்தது வில்லிங்டன். ராபர்ட் பிரிஸ்டோ கொச்சின் போர்ட்டை பார்த்து பிரிட்டிஷ் கவர்னருக்கு ஒரு உறுதியை கொடுத்தாங்க. கொச்சின் போர்ட் இந்த வேர்ல்டில் நம்பர் 1 போர்ட் ஆகி தரேன்னு வாக்கு கொடுத்தாங்க. அதுக்கு தடையாக இருந்தது பேக் வாட்டரின் மண்கள். அந்த மண்ணை ஃபுல்லாக தூர்வாரி கப்பல் வரைக்கு ஆழமான ஒரு போர்ட்டு உருவாக்கணும். அந்த மண்ணில் சேர்ந்து போகிறது பெரிய ஒரு ஐலண்ட் ஆயிடுச்சு. அந்த ஐலண்டோட பேர் தான் வில்லிங்டன் ஐலண்ட். அந்த ஐலண்டையும் கொச்சியும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த பிரிட்ஜை உருவாக்குனது. நம்ம லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா அதுதான் ஹார்பர். அதோ தெரியுது ஒரு பிளாக் கலர். அந்த அமைப்பு அந்த காலத்தில் கப்பல் வரும்போது இந்த பிரிட்ஜு வந்து அப்படியே மேலே தூக்கும். இந்த காலத்தில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இந்த பிரிட்ஜின் அமைப்பை பற்றி. அந்த காலத்தில் இங்கே தான் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. மக்களோடையும் அதிகாரிகளோட பயத்தை போக்கிற்காக இந்த பிரிட்ஜின் இன்ஜினியரான ராபர்ட் பிரிஸ்டோ ராஜாவின் யானைப்படையை இங்கே இந்த பிரிட்ஜில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. அப்போ தான் இந்த பிரிட்ஜ் வந்து கீழே போகாதுன்னு நம்பிக்கை வந்தது. அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க கெட்டின பிரிட்ஜு தான் இது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போது அதே மாதிரி நிற்கிது. பக்கத்தில் புது பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நிறைய லோடு இருக்கிற வண்டிகளெல்லாம் போகலாம். கொச்சின் வளர்ச்சியில் மெயினான பிரிட்ஜு தான் இது. போர்ட்டிலிருந்து வர வண்டிகள் எல்லாம் அந்த வழியாக தான் போகுது. இதெல்லாம் ஐலாண்டின் பாகமான இடம் தான். போர்ட்டில் வர பொருட்கள் எல்லாம் இந்த மாதிரி ரிஃபைனரியில் வந்து தான் நம்மளுக்கு சப்ளை ஆகுது. அப்படியே போகும்போது ஒரு சிக்னல் வந்துருச்சு. அங்கே ஒரு ஸ்டார்பக்ஸின் அவுட்லெட். அது தாண்டி நாங்கள் ஒரு முன்னாடி போயிட்டோம். இந்த வில்லிங்டன் ஐலாண்ட் ரொம்ப அழகாக நடந்தான். இது பார்க்கும்போது என்ன ஞாபகம் இருக்குதுன்னா எங்கள் கோயம்புத்தூரின் குறிச்சிக்குளம். நம்ம ஊரில் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டில் இதே மாதிரி காஃபி ஷாப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா அது நம்ம ஊரில் பண்ணுவாங்க, ஆனால் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் நிறைய இருக்குது. ஆனால் இவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க, க்ளீனாக நீட்டு. இது கொச்சி பாதியும் ஐலண்ட்ஸ் தான். அந்த ஐலண்ட்ஸின் கனெக்ட் பண்ணும் பிரிட்ஜஸ். அதனால கொச்சின் பகுதிகள் அழகு தான். அடுத்த டெஸ்டினேஷன் ஃபோல்க்ளோர் மியூசியம். இதுதான் அந்த ஃபோல்க்ளோர் மியூசியம். இது வந்து ஒரு ப்ரைவேட் மியூசியம். இதோட பாதைகள் நிறைய இருக்குது. அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட நான் என்னோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மியூசியத்தின் பாதைகள் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ண தவங்க அடுத்த வீடியோக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.